டித்வா புயல் தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் புயலின் பாதிப்பு நகர்வுகள் குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமாருடன் செய்தியாளர் இளவரசன் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் புயல் பல புயல்கள் நம்ம தமிழகத்தை ஒட்டிய பகுதியில் சென்று கொண்டிருக்கோம். அந்த வகையில் கஜா புயல்ங்கிறது தமிழகத்தில் அந்த கடலோர மாவட்டம் மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டம் திருச்சி மணப்பாறை பகுதி வரை பல்வேறு பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போ அந்த கஜா புயலுக்கு விழிப்புணர்வு மிகப்பெரிய அளவில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த தனியார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் ஐயா அவர்கள் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, அதாவது உயிர் சேதம் ஏற்படாமல் தடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள செய்தியாக இருந்தது. அந்த வகையில் தற்பொழுது டிட்வா புயல் எப்படி தமிழகத்தில் நிலை கொண்டு உள்ளது, அது தமிழகத்தின் எந்த பகுதிக்கு போகுது, அந்த புயலால் எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் தனியார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் ஐயா நம்முடன் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைப்போம். ஐயா வணக்கம். வருஷம் ஒவ்வொரு புயலுக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதே போல தினந்தோறும் விவசாயிகளுக்கு திருவாரூர் இந்த டெல்டா மாவட்ட வானிலை அறிக்கையெல்லாம் விவசாயிகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க பயனுள்ளதாக இருக்கு. இந்த சமயத்தில் இந்த டிட்வா புயல் சென்னை அதை சுற்றியுள்ள பகுதியில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு மழை பெய்யும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது தற்பொழுது டிட்வா புயலானது நாகப்பட்டினம் மாவட்ட கரையை ஒட்டி மிக நெருக்கமாக இருக்கிறது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து சென்னை வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கிறது. இப்போ கூட இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த இரவு நேரத்தில் கூட நாகப்பட்டினம் மாவட்டம் முதல் சென்னை வரைக்கும் நல்ல மழை. சென்னையில் இப்பொழுது சற்று கனமழையே பெய்ய போகிறது, பெய்து கொண்டிருக்கிறது. ஆக சென்னை மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ விட்டு பெய்தாலும் நாளையிலிருந்து அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை காலை வரைக்கும் தொடர் மழைப்பிடிப்பாகவும் நாளை மாலையிலிருந்து கொஞ்சம் கனமழையாகவும் மாறியிருக்கிறது. இது திங்கட்கிழமை காலை சற்று தீவிரம் குறைந்து விலகினாலும் நாளைய பகல் பொழுதும் நாளை இரவு பொழுதும் கொஞ்சம் நிறைய மழைப்பிடிப்பு தெரிகிறது, தொடர் மழைப்பிடிப்பாக. இதன் காரணமாக இந்த மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கடலோரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணியை விட திருவள்ளூர் கடலோரம் மழைப்பிடிப்பு கூடுதலாக இருக்கும். சென்னை மாநகரத்திலேயே மெரினா பீச் உள்ளிட்ட பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட திருவான்மீர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தான் கொஞ்சம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல அது மேற்கு பகுதி, அதாவது சென்னை மாநகரத்துக்கு மேற்கு பகுதியெல்லாம் அளவான மழை குறைவான மழையாக தான் இருக்கும். இருந்தாலும் இது கடந்த மழையெல்லாம் ஒட்டுமொத்த அந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லாமே அடைத்துக்கொண்டு பெருமழையை கொடுத்திருக்கிறது. இது கடலோரம் கூடுதலாக கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு கடலோரம் அதிகமாக இருக்கணும்னா கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு மழை இருக்கிறது என்பதை நினைத்து அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கையை அச்சமும் பீதியோ இல்லாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். வரக்கூடிய இந்த நிகழ்வு திங்கட்கிழமை காலைக்கு பிறகு அது விலகிவிடும். ஒரு 24 மணி நேரத்திற்கு மட்டுமே இந்த மழைப்பொழிவு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் என்பதனால காற்று இல்லாத ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் என்பதையும் புரிந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.